செம்பவளம் என்பது பவளம் போன்று இருக்கக்கூடிய கடலிலே இருக்கக்கூடிய ஒரு வகையான செடிகள் அல்லது பூச்சிக்கள். அந்த பூச்சிக்கள் ஒளிமயமா இருக்கும். அது இரவு நேரத்தில் பகல் போல செய்யக்கூடிய ஆற்றலுடையது. அதன் துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றுதல். அது இருள் அகன்ற போது என்ன வரும்? பகல் போல வரும்லவா? சூரியன் எப்படி இருளை அகற்றுகின்றதோ அது போல இரவு நேரத்தில் இந்த கடல் சார்ந்த பூச்சிக்கள் எல்லாம் பவளம் போல ஒளித்தன்மை இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மயிலை பகுதியில எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அதெல்லாம் சொல்றாரு இருள் அகற்று சோதி. நமக்கு என்ன தெரியுது? சோதிய உள்ளத்துல சாமி வைத்து வழிபட்டனால ஆணவ மலமாகி இருளை நீக்கக்கூடிய நம்முடைய நாயனார். அவருக்கு இல்ல, அவர் மூலமா நமக்கு பிறருக்கு உயிர்களுக்கு அர்த்தம். அதன் தொன்பையிலை வாயிலார். வாயிலார் என்பது நாயனாருடைய இயற்பெயர் அன்று, அது காரண பெயர், குடிப்பெயர். அப்படி ஒரு சேர்க்கிறார். வாயிலார் ஏயற்குடி, குறுக்கையற்குடி என்பது குடிப்பெயர். குலம் என்பது பெரிது, பெரும்பிரிவு. குடி என்பது அதில் இருக்க உட்பிரிவு. அப்புறம் மரபுன்னு ஒண்ணு வரும். சாதி குலம் பிறப்பனு குறிப்பிட்டு தடுமாறும். அது போல குலம் என்பது பெரும்பிரிவு, அதில் உட்பிரிவு குடி. விளக்குது. அந்த குடி விளக்க வந்தவன் யாரு? நீ அடுத்த பார்ப்போம். மாறா அருள். இது நம்பியாண்ட நம்பிகள் வாக்கு. நம்பியாண்ட நம்பிகள் வாக்கு எப்போதும் ஒரு கம்பீர நடையா இருக்கும். வாக்கு எப்படி இருக்கும்? கம்பீரமா நட்டமான மண்ணு மாதிரி கம்பீரமா இருக்கும். நட்டமான மண். மாறா அருள் அறந்தன்னை மன ஆலயத்து இருத்தி ஆறாம் அறிவாம் ஒளிவிளக்கு ஏற்றி அக மலர்வாம் வீரார் மலர் அளித்து, வீரா மலர் அளித்து அன்பு எனும் மெய் அமிர்தம் கொடுத்தால் வீரார் மயிலையுள் வாயிலார் என்று விளம்புவரே என்பது நம்பியாண்டவர்களோட திருத்தொண்டத்தின் அந்தாதி. 4 அடி கொண்ட பாடல்கள் ரொம்ப அற்புதமா சொல்லுது. நாயனாருடைய ஊரும் பேரும் அவருடைய அக பூசை ஆகிய திருத்தொண்டின் சிறப்பும் விளக்குது. அவர் அக பூசை செய்தவர், அந்தரியாக பூஜை செய்தவர், அதனை வெற்றி கொண்டவர், இறைவரை கண்டவர் என்பதெல்லாம் விளக்குது. இது திருத்தொண்டு திரு அந்தாதி. அதை பார்க்கணும். சாமிய எங்க அருளோட அருள் மாறாம இருக்கும். யாரோட அருள்? சாமி அருள் மாறாது. மாறில் அர்த்தயாமம் பாரு கலிக்காம புராணத்துல அர்த்தஜாமத்தை வழிபட்டா அருள் மாறாம இருக்கும். அதுபோல சிவபெருமான நோக்கி செய்கின்ற வழிபாடு அனைத்திற்கும் அருள் மாறாம வரும் என்ற பொருள் நம்ம படுத்திக்கலாம். மாறா அருள் நித்தியத்தன்மை உடையது, அதுக்கு அழிவில்லை, உயிர்கள் பால் இறங்கி வருவது. அதனால மாறா அருள். அறந்தன்னை வினை அறிப்பவன். ஆகவே அறந்தன்னை எங்க இருத்தினார்? மயிலை திருக்கோயில் அல்லவா? அல்ல, தன்னுடைய மனக்கோயில் இருத்தினார். மயிலை திருக்கோயில் அல்லாது தமது மன கோயிலிலும் நாயனார் சுவாமி இருத்தினார். அவர் இருத்தி விரும்பி எழுந்தருள்வித்து, விரும்பி எழுந்தருள்வித்து விரும்பினாதான் வருவார். இத்தனை பேர் விரும்பினாதான் வரீங்க நாயனார் தேடி. அப்ப நாயனார விரும்புறீங்க, அதனால தேடி வரீங்க. விளங்குதா? உள்ளத்துல அன்பு அரும்புது, நீங்க விரும்புறீங்க, ஆகவே தேடி வரீங்க. அது போல விரும்பி எழுந்தருள்வித்தல். ஆறாம் அறிவாம். ஆறாம் அறிவாம் இது குறையாத கருணையாகிய ஞானக்கண்ணை குறிக்கும். எதை குறிக்கும்? ஞானக்கண். அதாவது பதிஞானத்தை குறிக்கும். எதை குறிக்கும்? பதிஞானம். ஆறாம் அறிவினான் அர்த்தம் பதிஞானம். அதாவது நமக்கு புரியமா சிவஞானத்தை குறிக்கும். நமக்கு புரியமா சொன்னா சிவஞானத்தை, இன்னும் புரியமா சொன்னா விஞ்ஞானத்தை குறிக்கும். ஆறா அறிவாம் ஒளிவிளக்கு ஏற்றி. ஒளிவிளக்கு ஏற்றி. அந்த ஒளிவிளக்கு நம்ம என்னன்னு பார்க்கிறோம்? அது ஸ்ரீ பஞ்சாட்சரம். திரு 5 எழுத்து. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, மல்லக விளக்கது மலரும் காண்பது, நல்லக விளக்கது 5 எழுத்து அகத்திலே திருவிளக்காக ஏற்றப்படுகிறது. இதுக்கு என்ன வேண்டாம்? திரி வேண்டாம், அகல் வேண்டாம். அகல் உள்ளமே அகலா இருக்கும், அன்பே நெய்யா இருக்கும். விளங்குதா? ஆயமே கோயிலாக கனிமணம் அடிமையாக. அப்பரடிகள் பாடியிருக்காங்க அருமையாக. ஆயமே கோயிலாக கனிமணம் அடிமையாக என்று பாடியிருக்கிறார். இனி கவனிங்க. அக மலர்வா வீரா மலர் அடித்து புறத்தில் இருக்கிற ரத்தியாவட்ட தாமரை, அல்லி, செவ்வந்தி, பல புல்லை, மல்லிகை, நிறைய மலர்கள் புறத்தில் இருக்க மலர்கள். ஆனா அகத்துக்கு சில மலர்கள் உண்டு அகபூஜைக்கு. அந்த மலர்கள் அப்பரடிகள் அழமையா பார்த்து சொல்லுவார். மெய்மையா உழவை செய்து விருப்பம் வித்தை வித்து பொய்மையாம் கலையை வாங்கி
குறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலையிட்டு செம்மையுள் நிற்பர் ஆகில் சிவகதி விளை கொண்டு அட்ட புஷ்பம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான அகமலர்கள் 8 வகையான அகமலர்கள் அது என்ன பார்க்கலாமா? அருள் எண்ணிக்கோங்க. அருள், அறிவு, அன்பு, ஐம்பொறி அடக்கல், கொல்லாமை, தவம், பொறுமை, வாய்மை என்று அட்ட மலர்கள். இதெல்லாம் சிவனடியாக கை கொள்ள வேண்டும். அன்பு வடிவமா இருக்கணும், அறிவு வடிவமா இருக்கணும். யாரும் சொன்னாலும் நடந்துக்க கூடாது. அங்க நில் இங்க நில்லு குறுக்க நிக்கலாம சொல்ல. அறிவு தன்மையா இருக்கணும் அடியார்கள்லாம். அருள் வடிவமா இருக்கணும். அடியார் எப்படி இருக்கணும்? அருள் வடிவமா இருக்கணும். இறக்கம் இருக்கணும். பார்த்தவர் எப்படி இருக்கணும்? இறக்கம். அடியாரை பார்த்தா அன்பு, மற்றவர்கள் பார்த்தா இறக்கம். அடியாரை பார்த்தா தொடர்பு பற்றி வருது. நீங்களும் நாங்களும் திருவனத்தினால சிவத்தொண்டுனால ஒரு உறவுக்காரா மாறிட்டோம். உறவாவார் உருத்திர பல்கணத்தார். ஆகவே அடியார்ட்ட என்ன இருக்கணும்? அன்பு. அன்பினும் ஆர்வமுடைமை அதியினும் நட்பினும் நாடா சிறப்புனார். அந்த நட்புறவின் காரணமாக அன்பு, அன்பின் காரணமாக நட்புறவு ஏற்படும். அப்ப நட்புறவு ஏற்படல என்ன அர்த்தம்? அன்பு சரியா இல்லைன்னு அர்த்தமாக. இது அடியாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மூல வித்து. எது? அன்பு. சரியா? உலகில் செய்யறது என்னது? உலக மக்கள் பார்த்து பரிதாபம் மனிதர் இருப்பாங்க, இறந்து வருவார்கள், அது யாசகமாக வருவார்கள். அவர்கிட்ட கடுமையா நடந்துக்க கூடாது, இறக்கமா இருக்கும். எப்படி இருக்கணும்? இறக்கம். சிவனடியார் கருணை வடிவம். சிவனடியார் இருக்கும். சாமி எப்படி கருணை வடிவம்? இதே மாதிரி சிவனடியார் டபுள் கருணையா இருக்கணும். சாமி கூட நீதி பார்த்து செய்வார், விதி பார்த்து செய்வார். அடியார் அப்பெல்லாம் வந்து கேட்டதை கொடுத்துருவாங்க. அப்படி கேட்டதை கொடுத்தவங்க தான் யாரு? நாயன்மார். எதையுமே கொடுக்குறாங்க, கேட்காம கொடுப்பாங்க, கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்படி யாரு? சாமி வேண்டத்தக்க தெய்வம், வேண்ட முழு கருவாடி. வேண்டுவார் வேண்டுவதை இவான் கண்டாய். நாயன்மார் அப்படி கிடையாது. புரியுதா? அவங்க கருத்தறிந்தே கொடுப்பாங்க, வேண்டுதான் கொடுப்பாங்க கிடையாது, கருத்தறிந்தே கொடுப்பாங்க. சாமி நீதி பார்ப்பார், நாயன்மார் பூதி பார்ப்பாங்க. சாமி நீதி பார்த்து கொடுப்பார். இவன் தவம் செஞ்சானா தவம் செய்யலையா தவத்துக்கு பலனை பார்த்து கொடுப்பார். அடியாரு அப்படி கருணை ஜாஸ்தி. பாத்திரம் உயிர் வேணாம் வச்சுக்கோ, உயிருக்கும் பாதுகாப்பு தானே அப்படின்னு செய்யக்கூடியவங்க நாயன்மாருக்கு ஒரு படி பேர். தெரியும், தெரிஞ்சு நல்லா இருக்கும். நம்ம கொண்டாட ஆரம்பிச்சு தெரியும், சிறப்பா தெரியும். அந்தர்களுக்கு இதெல்லாம் தெரியணும். அதற்கு சிறப்பு யாருக்கு? நாயன்மார்கள். அவங்க கும்பிட நின்னே அவங்க கும்பிட மாட்டேங்கிறாங்க. உலகம் என்ன செய்யுது? எப்போதுமே நித்தியமா நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நித்திய நமஸ்காரம் இப்போ என்ன அர்த்தம்? நித்தமும் கை தொழுது நிற்கின்ற திருக்கோலத்துல நம்ம காட்சியளிக்கிறாங்க. நித்தமும் கை தொழுது நிற்கின்ற திருக்கோலத்தோடு காட்சியளிக்கின்றார். என்ன செய்யணும்? சிவாலயத்துக்கு வந்தா வணங்கிதான் வரணும், கும்பிட்டுதான் வரணும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக 63 நாயன்மார் இருக்கிறாங்க. கோயிலுக்கு வந்தா இப்ப வாங்கி போற மாதிரி வரலாம். பொழுது போக்குற இடம் இல்ல, இது பழுது தீக்கிற இடம். பழுது தீக்கிற இடம், அதை தொழுது போக்கணும். அந்த மாதிரி செய்யணும். இனி அந்த கலரை பார்த்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பாருங்க, ஐம்பொறி அடைத்தல் இருக்கணும். புலர் வழியே ஓடக்கூடாது. கண்ணது கடிதம் அதான் சொன்னார் நம்ம செல்வமடையா. ஒரு மணி நேரத்துக்கு காப்பி டீ கிடையாது, முடிச்ச பிறகு காப்பியா அப்படி ஐம்பொறி அடக்கல். ஐம்பொறி அடக்கல் ஆட்சியை கடுமையாகிறத மாறியப்பா அப்படின்னு மறைமுகா சொல்லி 5000 வாங்கி கொடுங்க முருகன் சொல்லிட்டாரு. இனி கவனிங்க. அடுத்த பாருங்க, கொல்லாமை. கொல்லாமை எந்த உயிருக்கு தீங்கு நினைக்க கூடாது. புரியுதா? கொசுவை பேட்டு வாங்கி அடிக்க கூடாது, பந்து மாதிரி அடிச்சுட்டே இருக்க கூடாது. போர்வை போதில் படுத்துற வேண்டியதான். வேற என்ன பண்ண? கொசு அடிக்கிறது, எறும்பு அடிக்கிறது, சித்து உயிர் எடுக்கலாம். இதெல்லாம் வேணும். நல்ல நீனை பொழிய நாள்களில் ஆறுயிரை கொல்ல நினைப்பன அத்தொழிய. நல்ல நினைப்பு போயிடுச்சுன்னா உள்ளத்துல கொடூரம் வந்துடும். கொடூரம் வந்துருச்சுன்னா கொள்ளுற இடம் செயல் வந்துடும். ஆகவே கொலை சேரையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? கொல்லாமை கை கொண்டு விட வேண்டும். கொல்லாமை இன்னொரு அர்த்தம் இருக்கு. அடியார் மனசு நோகிற மாதிரி அதை கொல்லக்கூடாது, கொல்ல கூடாது. அடியார் மனசை நோகடிக்க கூடாது. அது என்ன பேர்? அது பேரும் அப்பா ஏகாமறா சுத்த 6 மணிக்கு குடிக்கிறமா? என்னப்பா உடுமலை சாமியார் மாதிரியா இருக்க? சாப்பிடுறவா நாய்க்கு மட்டுமா?